Hello and once again, welcome back to Champions Watch, brought to you by Oreo. அதாவது இந்த ஃபைனல் will be a huge opportunity for all of us to dream together, manifest together and win together. ஏன்னா எக்கச்சக்க தருணங்கள்ல ஒரு புதுசான ஒரு அமைப்பு இது. எப்படின்னா அந்த ஸ்டேடியம்ல எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரே பண்ணலாம், ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா எந்த டிஃபெண்டிங் சாம்பியனுமே டைட்டில் அடிச்சது கிடையாது, அதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். எத்தனையோ மேனிஃபெஸ்டேஷன் செமிஃபைனல்ல ட்ரூவா வந்தது. ஸோ இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு மேனிஃபெஸ்ட் டுகெதர், ட்ரீம் டுகெதர். என்ன பீடா, வின் பண்ணிடலாமா சேர்ந்து? அப்ப பிரார்த்தனை பண்ணினா வேலை நடக்கும்ன்றீங்க. கரெக்டா நான் புரிஞ்சுக்கிட்டது? அந்த மாதிரி தான். மைக்ரோ சைட்ல போய் எல்லாம் கூட்டு பிரார்த்தனைன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அந்த மாதிரி சேர்ந்து பண்ணா ஜெயிச்சிடலான்ற, அவ்வளவுதான். இன்னும் ஒரு டவுட் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஓரியோ பிஸ்கெட்டை காட்டுவீங்க, அதுக்கப்புறம் கடிச்சு எல்லாம் காமிச்சீங்க. இப்ப நீங்க ப்ரமோட் பண்ணதுல ஏகப்பட்டது வித்து போய் இப்போ உங்களுக்கே ஸ்டாக் இல்லை போல இருக்கு, கடிச்சு சாப்பிட்றதுக்கோ இல்ல காட்டுறதுக்கோ. அதையும் ஒரு இதுல பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரார்த்தனை பாட்டு ஒண்ணு வச்சிருக்கேன், அதை சொல்லிடுவேன். அதெல்லாம் அவங்க எந்த டீடைல்ஸும் கொடுக்கல. அதை பத்தி நீ மைக்ரோ சைட்ல போய் எல்லாரும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை போடுங்க. இந்த மேட்ச் என்ன நடக்க போகுது பீடா, வாட் ஆர் த கீ ஃபேசட்ஸ், என்னெல்லாம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம், என்னெல்லாம் நடக்கணும் இந்தியாவுக்கு. நியூசிலாந்து ஒரு சேலஞ்ச் போஸ்ட் பண்ணுவாங்களா இந்தியாவுக்கு? எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் தோணல. மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன நடக்க போறதுன்றத பாட்டா படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கிட்டுமா, இல்ல நீங்க சொல்றதுதான்? நீ விளக்கிடு, கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு. அது ஒரு சோக பாட்டு இது. போராளி பொண்ணு தாயி போகிற போக்கில் டிராஃபி விட்டு, இப்பவும் தான் டிராஃபி தானே எங்களுக்கு இல்ல. அகமதாபாத்ல சைலன்ஸ் பண்ணி கப்பத்தானே நீயும் ஜெயிச்ச, எங்களுக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் ஒன்னும் இல்ல அப்படின்னு அவன் வருத்தமா பாடுவான். பட் அது என்ன சொல்றது உங்களுக்கு, டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்போ இங்கிலாந்து பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன, இதுல பயம்லாம் கிடையாது. இந்தியா வில் ஹேவ் இட் ஈஸி. என்னோட மேனிஃபெஸ்டேஷன் சொல்றேன். ஹர்ஷதீப் சிங் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரைக் ட்வைஸ் இன் பவர் பிளே. இஷான் கிஷன் இஸ் கோயிங் டு ஸ்கோர் a blitz 40 of 23 balls. கடைசி விக்கெட்டை ஜஸ்பிரீத் பும்ரா எடுப்பாரு. இந்தியா வில் போல் நியூசிலாந்து அவுட் ஆன கட்டாந்தரை அகமதாபாத் விக்கெட்டு. இதுதான் என்னோட மூடு மேனிஃபெஸ்டேஷனு. நான் ஐம் எக்ஸ்பெக்டிங் இந்தியா டு வின் ஈஸிலி. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், நீங்க சொன்னீங்க எந்த டீமும் டிஃபெண்ட் பண்ணது இல்லைன்னு. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், எந்த டீமும் 3 தடவை T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது இல்லை. எல்லா ரெக்கார்டும் இந்த தடவை உடைய போகுது அட் த ப்ராமினன்ட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் இன் அகமதாபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம், என்னோட இந்த தடவை ட்ரீம் ஃபார் த டீம் என்ன தெரியுமா? ஐ ரியலி திங்க் இந்தியா கரெக்டான மேட்ச் அப்ஸ் பிளேல வச்சு இந்த மேட்ச் அடிக்க போறாங்க நியூசிலாண்டா நான் நம்புறேன். போன மேட்ச் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா ஃபின் ஆலன் போட்டு பொழந்துட்டாரு. அந்த ஃபின் ஆலன் தான் டேஞ்சர் மேனா இருக்க போறாரு, டிம் சைஃபர் டேஞ்சர் மேனா இருக்க போறாரு, நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஹர்ஷ்தீப் சிங் ஓகே பால உள்ள கொண்டு வருவாரு, அதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும் பீடாக். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா அக்சர் பட்டேலை கொண்டு வந்து 2வது ஓவர் போடுமாமான்னு நான் சொல்லுவேன். அதாவது T20 கிரிக்கெட்டுங்கிறது வந்து ட்ரெடிஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரொம்ப நிறைய மூவ் ஆன் பண்ணி போயிடுச்சு. எப்படின்னா இப்ப நீ ஃபுட்பால்ல பாத்தன்னா ஃபார்வர்ட்ஸ் தான் கோல் போடுவாங்க, பெரிய பெரிய ஃபார்வர்ட்ஸ் தான் கோல் போடுவாங்க. டிஃபெண்டர்ஸ் கோல் எப்பவுமே தடுப்பாங்க, மிட்ஃபீல்டர்ஸ் கன்சிஸ்டன்டா அசிஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஸ்கோர் ஷீட்ல பார்த்தோன்னா ஃபார்வர்ட்ஸோட பேர் தான் இருக்கும். T20 கிரிக்கெட் இன் மெனி வேஸ் ஓப்பனர்ஸ் டாப் 3ல இருக்கிற பேட்ஸ்மேன் தான் ஸ்கோர் ஷீட்ல இருக்காங்க. அதே மாதிரி நியூ பால்ல போடுற பவுலர்ஸும் டெத் போலிங் போடுறவங்களும் தான் they find themselves largely in the score sheet, not saying otherwise. பட் T20ல அந்த உதவுறது யாரு, நிஜமாவே அந்த டீமை சேர்த்து பிடிக்கிறது யாரு அப்படின்னு மிட்ஃபீல்டர் யோசிக்கும் போது என் மனசுல இருக்கிறது அக்சர் பட்டேல் தான் பீடா. மை பிக்கெஸ்ட் ட்ரீம் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஃபார் திஸ் கேம் இஸ் அக்சர் பட்டேல் டு ஃபின் ஆலன். பைலேட்டரல் சீரீஸ்ல எல்லாரையும் போட்டு அடிச்சு நொறுக்கிந்தாரு. அக்சர் பட்டேல் வந்த உடனே அந்த வித் தி ஆங்கிள் பால் ரன்ஸ் டவுன் இன் டு ஹிம். அவருக்கு அந்த கை விரிக்கிற ஸ்பேஸ் கிடைக்காம அக்சர் பட்டேல் அவர் அந்த ஆங்கிள் ஷட் பண்ணார்னா ஃபின் ஆலனோட விக்கெட் எடுக்கிறதுக்கு அத்தனை வாய்ப்பும் இருக்கு. இதை நான் ஒரு பக்கம் சொன்னாலும் ஐ ரியலி டூ திங்க், எனக்கு என்ன ஒரு ஓரமா எந்த டீமையுமே லைட்டா எடுத்துக்கிறதுக்காக சொல்லல. அகமதாபாத்ல லாஸ்ட் டைம் ஆடும்போது 2023ல ஆல்மோஸ்ட் சிமிலர் டீம் நியூசிலாந்து கிட்ட. இந்தியா ஒரு 200+220 கிட்ட அடிச்சு நியூசிலாண்டை வந்து 75க்கு பொட்டலம் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி சிமிலர் டீம். அகமதாபாத்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா அகமதாபாத்ல தே வர் ப்ளோன் அவே.
ஈடன் கார்டன்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவை ப்ளூ அவே பண்ணாங்க. பட் அகமதாபாத்ல நியூசிலாந்து couldn't stand a chance. சவுத் ஆப்பிரிக்கா ப்ளூ தம் அவே. இந்த பிட்ச் எந்த பிட்ச்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் கனடா ஒரு பிட்ச்ல ஆடினாங்க குரூப் ஸ்டேஜஸ் மேட்ச்ல. சேம் பிட்ச். வில் ஹேவ் பவுன்ஸ், வில் ஹேவ் கேரி. லெட்ஸ் நாட் ஃபர்கெட் ஆஸ்திரேலியா மாதிரி கண்டிஷன்ஸ்ல பவுன்ஸ் கொஞ்சம் பேஸ் இருந்தாலே நியூசிலாந்து ஜென்ரலாவே கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் தட் அசைட், ஃபின் அலன், டிம் சைஃபர்ட் இவங்க எல்லாரும் they should fire on all cylinders. மிச்சல் சாண்ட்னர் should have a great game. Matt Henry should bowl very well with the new ball. இதெல்லாம் பண்ணா நியூசிலாந்து கேன் கம்பீட் வெல் அகேன்ஸ்ட் இந்தியா நான் நினைக்கிறேன். உன்னோட தாட்ஸ் என்ன நான் சொன்னதை பத்தி? ஆஷா ரொம்ப கரெக்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா த ஸ்ட்ரகிள் ஃபின் ஆலன் ஹஸ் காட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ். போன வருஷம் நாங்கள் ஃபைனல் போன போது பிஎஸ்எல்ல கொட்டா கிளாடியேட்டர்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நன் அதர் தான் ஃபின் ஆலன். முதல் மேட்ச் ஒரு 90-37 பாரில் கும்மாங்குத்து குத்துனாரு. ஒவ்வொரு தடவையும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஈவன் பாரிவல்லால் ஹஸ் காட் ஹிம் அவுட். இந்த செகண்ட் பால் அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் உள்ள வர்ற பாலுக்கு இன்ஸ்விங்கர்ஸ் போட்டாலே ரைட் ஆர்ம் சீமர்ஸ் போட்டாலே பிரச்சனை இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் அதுவும் ஹர்ஷதீப் சிங் இப்ப கிளாஸ் சர்ஃபேஸ்லயே வந்து அந்த சீம் மூமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாருங்க போது ஐம் ஜஸ்ட் விஷுவலைசிங் ஹிம் ஹிட்டிங் த பால் இன் தி ஏர் கெட்டிங் காட் அட் மிடான. சைஃபர்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பார்த்து எல்லா பாலையும் பிக்கப் உள்ள அடிக்க போறாரு. ஓகே, இந்தியன் bowlers particularly Ahmedabad has been a trend where the bowlers who pitch the ball up and fuller has destroyed the opponents. If you might have seen India South Africa match எங்க நடந்தது என்னாச்சு, ரெண்டு பேருமே வந்து ஒருத்தன் 30 for 3 இன்னொருத்தன் 20 for 3 and then both of them recovered. That is India அங்கேருந்து பரவாயில்ல 117 அடிச்சது பெரிய விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா வாஸ் ஆன் பிரிங்க்குங்கும் போது இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஹர்திக் பாண்டியா நீங்க தான் சொன்னீங்க இங்கேயும் அங்கேயும் போடுறாருன்னு. ஹர்திக் பாண்டியா வந்து பியூட்டிஃபுல்லா போடுறாருங்கும் போது ஐ சி தட் போத் தீஸ் ஓப்பனர்ஸ் வில் கெட் அவுட் ஏர்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் யாரும் பெருசா மிச்சல் டோர்னமெண்ட்டுக்கு வரல. லாரி கிளென் பிலிப்ஸ் அப்படி இப்படி கான்ட்ரிபியூட் பண்றாரு, ரச்சின் ரவீந்திரா அப்படி இப்படி கான்ட்ரிபியூட் பண்றாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து நமக்கு தான் ஆட போறான் ஜிம்மி நீஷம். அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த நியூசிலாந்து இதுல. அன்லெஸ் they get a blitz from Finn Allen and Tim Seifert, which I feel is highly unlikely against the conditions, against the quality of India's fast bowling. I don't see New Zealand really pushing India the way England did. I'm not talking it with any arrogance or anything. எனக்கு தெரிஞ்ச conditions பத்தி சொல்றேன். India will have it easy. இல்ல கிரிக்கெட்டிங் லாஜிக் படி வச்சு பார்க்கும்போது ஒரு சைடு வந்து ஒரு சர்டன் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. நியூசிலாந்து கிட்ட என்னென்ன ஸ்ட்ரெங்ஸ்லாம் இருக்கு நம்ம பார்த்துடலாம். நியூசிலாந்து வந்து யூஸ்வலா ப்ரெஷரே எல்லாம் விளையாடுவாங்க இந்த மேட்ச். இந்த ப்ரெஷர் நெவர் ரியலி கெட்ஸ் டு தெம். ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல பிக் கேம்ல வந்து அவங்க கிரம்பிள் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஜென்ரலி டூ அண்ட் கிவ் அ வெரி குட் அக்கௌண்ட் ஆஃப் தெம்செல்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேர் ஸ்கவுட்டிங் இஸ் வெரி குட். ஸ்கவுட்டிங் இஸ் வெரி குட்னா அவங்க மேட்ச்அப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, எந்த பவுலருக்கு என்ன பண்ணலாம். அவங்களோட எக்ஸிகியூஷன் வில் ஆல்வேஸ் பி ஆன் பாயிண்ட். ஏன் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் ஆன் பாயிண்ட்னா அவன் ப்ரெஷரை கம்மியா ஃபீல் பண்ணுவான். தட் செட் சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ல தே கம்ப்ளீட்லி காட் அவுட் பிளேட் பை இந்தியா. இந்தியா ஹேட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பீடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அகேன்ஸ்டா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஃபின் ஆலன் ரீசென்ட்லி ஹேட் அ கிரேட் பிக் பேஷ். அதுக்கப்புறமா வந்து இந்த செமிஃபைனல்ல கூட மார்க்கோ யான்சன் அண்ட் கோக் அகேன்ஸ்டா தான் 100 அடிச்சிருக்காரு. So they would also think Finn Allen, if he gets through that left arm seamer, gets through Bumrah, can give them a real impetus. நிறைய பேக் ஃபுட்ல அடிக்கிறாரு. If there is something to watch out இந்த போன கேம்ல நியூசிலாந்து ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா இந்தியன் ஸ்பின் பீட் அக்சர் பட்டேல் ஆர் பீட் வருண் யார் whoever it is, usage of feet. டாம் பேண்டன் ஃபீட் யூஸ் பண்ணாரு, ஃப்ரண்ட்ல இறங்கி அடிச்சாரு. the moment he went for a slog sweep creaseல நின்னே அடிச்ச உடனே போல்ட் ஆயிட்டாரு. those are the things New Zealand generally are very sharp. அதெல்லாம் இந்த மேட்ச் பண்ணுவாங்களா, எப்படி பண்ணுவாங்க தெரியாது அப்படின்னு நீ சொல்றது போல நானே சொல்லிடுறேன். I want to throw a few questions in the mix. இப்ப நீ நியூசிலாண்டோட டக் அவுட்ல உட்காந்துருக்க பீடா, வி ஆல் நோ, நம்ம எல்லாருமே ஒத்துக்கலாம், கிரிக்கெட் தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்ல போறாங்க இந்தியா ஆர் ஃபேவரட்ஸ்னு. நியூசிலாந்து இந்த இடத்துல நல்லா பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு உன் மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன? ஏதாவது இருக்கா உன் மைண்ட்ல? சரி இந்த மேட்ச் நல்லா போனா நியூசிலாந்துக்கு நல்லா விளையாடணும், இந்தியாவை கொஞ்சம் ப்ரெஷர்ல போடுவாங்கன்னா யாரால போட முடியும், என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்? டாஸ் எவ்வளவு பெரிய ஃபேக்டர், கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்?
நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட, கோ வித் an aggressive mindset, but I don't want anyone to really get carried away and throw your wickets away the way we blitzed South Africa. Whether we are chasing a target, whether we are batting first, I want that first 6 overs. இங்கேயும் logic remains the same. அங்க 8 ஓவர் சொன்னேன், இங்க 6 ஓவர் கரெக்டா இருந்தீங்கன்னா 7 to 20 கல்ட்டு. அதனால நான் என்ன சொல்லுவேன், and then lot of their batsmen have not really stood up, to be very honest with you. இப்பதான் சொன்ன உங்களுக்கு, நீங்க இதெல்லாம் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் சைஃபர் டேலண்ட் தவிர யாருமே ஒண்ணுமே அடிக்கல. அப்படியே எல்லாம் ட்ரெய்லர் காட்டுறாங்களே ஒழிய டப்புன்னு ஒரு 13 for 2 ஆயிட்டாங்கன்னா பட்டப்படன்னு கொலாப்ஸ் ஆயிடுவாங்க போது அதைத்தான் நான் சொல்லுவேன். இங்க பாரு, 2 பேருமே அக்ரெசிவா ஆடுறீங்க. ஒருவேளை ஃபின்னால எனக்கு பிடிச்சதுன்னா சைஃபர்ட் நீ செகண்ட் ஃபிடில் ஆடு, ஒருவேளை சைஃபர்ட்டுக்கு பிடிச்சதுன்னா ஃபின்னால நீ வந்துட்டு செகண்ட் ஃபிடில் ஆடு. 6 ஓவர்ல நீங்க 40 for no loss வந்து ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா கூட then we can put tremendous pressure on them. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு. So it's all about how they start. இன்னொன்னு பாருங்க, இப்ப நீங்க ஃபீட்டை யூஸ் பண்றத பத்தி பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. எல்லாருமே அப்படிதான் அப்செட் பண்றாங்க வருண் சக்கரவர்த்தி. ஐ திங்க் தே ஆர் தட் தைரியமா இறங்கு பரவாயில்ல அப்படின்னு. டேரல் மிச்சேல தவிர யாருமே அந்த டீம்ல டாப் 7ல ஃபீட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. நேரா அந்த அம்பு மாதிரி அடிக்கிற ஒரே ஆள் டேரல் மிச்சேல். அவரை ரொம்ப பின்னாடி இறக்குறாங்க. அது எனக்கு விஷயமே புரியல. I will bat டேரல் மிச்சேல் at number 4. I will drop ஜிம்மி நிஷம் and I will get கைல் ஜெமிசன் in his place. டால் ரிலீஸ், கொஞ்சம் அப்படியே சீம் மூமெண்ட் இருக்கும். ஐ வாண்ட் டு கிவ் சப்போர்ட் டு மேட் ஹென்ரி. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் வாட் தே ஆர் லேக்கிங். தே வாண்ட் டு, அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு தே வாண்ட் டு கேபிட்டலைஸ். இந்தியா ஒரு விக்கெட் மேல 6 விக்கெட் போறலன்னா திருப்பி ஒரு 225 ப்ளீடிங் இருக்குங்கும் போது கைல் ஜெமிசன் இஸ் ஆல்சோ someone who can be dangerous to the new ball in the conditions in Ahmedabadன்றதுனால I will drop Jimmy Neesham, I'll get in Kyle Jamieson. This will be my strategy. If I win the toss as a New Zealand team, I will bat first. ஐ வில் பேட் ஃபர்ஸ்ட். அவ்வளவு பெரிய ஃபேக்டர் இல்லையா ஈடன் கார்டன்ஸ்ல இருக்க மாதிரி இங்க அவ்வளவு பெரிய ஃபேக்டரா இருக்காதா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுங்கிறது அகமதாபாத்ல? ஆஷா, இப்போ மும்பையிலையும் பாத்தீங்கன்னா the wicket got better. That's a honesty. when England batted, the wicket got better. ஏன் அவங்களால எல்லக்கோட்டை தொட முடியல அப்படின்னா the amount of score what India put in is way beyond reach, but England gave it all they had. And Indian batsman is, இப்ப பாருங்க, in spite of Abhishek Sharma failing continuously, they are racking up scores. எல்லாருமே அடிக்கிறாங்க. பாண்டியால இருந்து கடைசியில வர்மால இருந்து தூபால இருந்து ஸ்கை வந்துட்டு இங்க பாருங்க. இன்னொன்னு சொல்ற, ஸ்கை இஸ் நாட் ஸ்ட்ரகிளிங் பட் இஸ் ஃபைண்டிங் a ways to get out. There is a good chance it's going to come up with a big knock in the final. Except Abhishek Sharma, பின்னாடி பாப்பு வந்து வேலையை முடிச்சாரு உங்களுக்கு. அப்படிங்கும் போது I don't want to put myself under risk. New Zealand bowling have not stood up. That's a bottom line. That's a bottom line. இந்த 5 T20s நீங்க பாருங்க, ஆடுறதுக்கு முன்னாடியும் UAE எல்லாரும் 175 அடிச்சாங்க இவங்களோட. அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஈஸியா போச்சுன்னா, சென்னையில 175 for no loss 15 ஓவர்ல, 175 for no loss 17 ஓவர்லங்கும் போது வாவ் வாட் அ வின்ன்றீங்க. பட் பேசிக்கலி இஃப் யூ see, ஒரு ஸ்டாட் சொல்லிடுறேன். இந்தியால வந்துட்டு most number of runs when it comes to economy is considered by a test playing nation is none other than New Zealand. போன மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா டாட்டரிங் at 77 for 5. 77 for 5ல இருந்து they put up a decent score. They couldn't bundle them out. அப்படிங்கும்போது நான் எப்படி யோசிப்பேன், I will not take the risk. My bowling has not fired. They've done well in patches. Except Santner, no one is looking threateningன்றதுனால in my opinion I will try and bat first. We get anything more than 200, I'll fancy myself to win if I can pluck a wicket or two early on in the within 4 overs. That's a trend of Ahmedabad. நான் இப்படிதான் யோசிப்பேன். ரீசெண்டா நடக்கிற விஷயத்த நம்ம எப்பவுமே கொஞ்சம் பார்க்கணும். ஐ பிலீவ் இன் தட். ரீசெண்டா நடந்த பைலேட்டரல் சீரீஸ்ல 4-1 இந்தியா குமுறிட்டாங்க வச்சு நியூசிலாண்டா. பட் ஒன் மேட்ச் எப்படி ஜெயிச்சாங்க? இன் T20 கிரிக்கெட் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். ஆன் தட் டே யார் வேணா தோக்கலாம். அந்த கேம் எப்படி தோத்தாங்கன்னு பார்த்தா நியூசிலாந்து ஹேட் அ ப்ளூ பிரிண்ட். ஈவன் ODI கிரிக்கெட்லயும் அவங்க கிட்ட ப்ளூ பிரிண்ட் இருக்குது. இந்தோர மாதிரி ஒரு சின்ன கிரவுண்ட்லயே ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணாங்க. லைக் வைஸ் இங்கேயும் வைசாக்ல ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணாங்க. நியூசிலாந்து பேட்டட் ஃபர்ஸ்ட், காட் 200+ அண்ட் டிஃபெண்டட் அ ஸ்கோர். பீடாக் சொல்ற இந்த பாயிண்ட் நான் ஒத்துப்பேன். ஜிம்மி நிஷமை டிராப் பண்ணுவாங்களா தெரியாது. ஏன்னா போன மேட்ச் தான் டெவால் பிரேவிஸ் அவுட் ஆகியிருக்காரு. சோ என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்ல சொல்றேன், பட் இட் இஸ் டைம் டு ஷெட் அ லைட் ஆன் சம்படி வெரி இம்பார்ட்டன்ட். பீடாக் ரொம்ப ஒரு குரூஷியலான ஃபேக்டர். மைக்கேல் பிரேஸ்வெல் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல்ரவுண்டர் போன பட்சத்துல கொண்டு வந்தாங்க. கோல் மெக்காங்கி அப்படின்னு ஒருத்தன்.
சும்மா இல்ல பீடாக், வேற லெவல்ல ஆயிடுவான். ஹீஸ் காட் அ வெரி வெரி குட் வேர்ல்ட் கப். ஸ்ரீலங்காவோட நியூசிலாந்து வேற டாட்டரிங். வந்தான் பேட்டிங் ஆடுறதுக்கு நம்பர் 8ல கொடுத்தான் ஒரு இம்பெட்டிஸ் 170 அடிச்சான். ஸ்ரீலங்காவை வெளியே தரத்திட்டான் வேர்ல்டு கப்பை விட்டே. அதுக்கப்புறம் போன மேட்ச் என்னடானா கொண்டு வந்து ராப் வால்டர் வந்து சுக்ரி கான்ட்ராட் வந்து இது வரைக்கும் சோக் ஆனது ஏன்னா நான் இல்ல டீம்ல அப்படின்னாரு. ராப் வால்டர் என்ன பண்ண, தம்பி நீ இருக்கியா இல்லையா நான் கவலைப்படல, நான் மெக்காங்கிய போடுறேன், ரிக்கில்டனையும் குவிண்டன் டிகாக்கையும் தாண்டி காட்ட சொல்றா, மெக்காங்கியை தாண்டி காட்டுறா அப்படிங்கிற மாதிரி மெக்காங்கிக்கு அகேன்ஸ்டா அது ரியலி ரியலி ஸ்ட்ரகிள். 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட்டும் எடுத்திருக்கான். இந்தியா ஹேவ் அபிஷேக் சர்மா, நிஷாந்த் கிஷன் அப் ஃப்ரண்ட். எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் பீடாது, மெக்காங்கி வந்து குவிண்டன் டிகாக்க வந்து ஸ்பீடு வேரியேஷன்ல குவிக்கரா ஒரு பால், ரிக்கில்டனுக்கு ஸ்லைட்டா ஸ்லோவா இழுத்து போட்ட கட்ல ஒரு பால், நல்ல ஆம் பால் வச்சிருக்கான். ஸ்ரீலங்காலையும் சூப்பரா போட்டான். அவ்வளவு நல்லா போடுற ஒரு பவுலர் லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆயிட்டான்னு உடனே 1 over 9 நிறுத்திட்டாங்க. வில் ஹி ஹேவ் அ ரோல் டு பிளே? அவனை பார்க்கும்போது ஏதோ ஸ்பங்க் இருக்காம இருக்கு. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் கோல் மெக்காங்கி? ஈவன் ரைட் ஹேண்டர்ஸுக்கு ரவுண்ட் விக்கெட் வந்து சுருக்கு சுருக்குன்னு காலை பிடிச்சு அவர் எப்படின்னா இந்த மாதிரி விக்கெட் விழுந்தா இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். பட் இந்த மாதிரி ஒரு கட்டாந்தரையில he has got this 4 ஓவர்ல 33 போடக்கூடிய ஒரு திறமை இருக்கு. ஐ வில் நெவர் சே இஸ் கோயிங் டு ரன் த்ரூ. ஆனா ஆஷா, நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்களும் ஒரு புத்திசாலின்னு உங்களை எல்லாத்தையும் மார்க்கெட் பண்றேன். ரைட் ஹேண்டர்ஸுக்கு ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாதுன்னு ரூல் இருக்குப்பா ஐசிசில. ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லணும்னா வந்து ஐம் ஃபீலிங் வெரி லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போடக்கூடாது. மேட்ச் ரெஃபரி வந்து சொல்லிடுவான், ஏய் லுக் யூ ஆர் வயலேட்டிங் தி. நான் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துறேன். நாங்க 2 பேருமே கொஞ்சம் குசும்பு பிடிச்சவங்க, சர்காஸ்டிக்கா நிறைய பேசுவோம். நாங்க சர்காஸ்டிக்கா பேசுறத ஒருத்தர் பாவம் வந்து நீ கேட்டாரு, அண்ணே இது என்ன ரூல் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறாரு. அதாவது இது வந்து ஆன் ஸ்கிரீன் இல்லாம வேற மாதிரி பேசினா இதை வேற மாதிரி சொல்லுவேன். கொஞ்சம் நக்கல் பிடிச்சவங்க தான், நையாண்டி பிடிச்சவங்க தான் நாங்க. ஆனா இட்ஸ் ஓகே. நீ சொல்லு, கண்டினியூ பண்ணு. இல்ல ஆஷா, நான் யூ ஆர் அ bowler yourself. You have given that rollicking start. 2 guys who have been scoring runs in the World Cup. You're getting them out in successive balls, and they are tottering 77 for 5. அப்ப நீ வந்து போலிங் கொடுக்காம ஜிம்மி நீஷமுக்கு கொடுத்துன்னு எனக்கு உனக்கு 18 எனக்கு 20ன்னு படம் பாக்குற ஞாபகம் வருது. அப்ப கூட நீங்க வந்து வெக்காங்கி கொடுக்கல. என்ன ரீசன் கேட்டா 2 ரைட் ஹேண்டர் இருக்கானா, எப்பதாண்டா இதை திட்டுவீங்க? நான் 2 பக்கமா யோசிப்பேன். ஐ டோன்ட் நோ வெதர் யூ வில் சஜஸ்ட் that batting lineup apart from those two, it's not really doing great. I will also be tempted to see if we can get Devon Conway in place of Jimmy Neesham to strengthen my batting, but அது நடக்காது. பட் எனக்கு ஐடியலா இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா I want Matt Henry and Kyle Jamieson will be ideal foil to bowler. The tall release bounce இருக்குன்றதுனால that is what I will do. ஆஷா, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் ஆஷா, நியூசிலாந்து has always been good with what they do is a spin choke. இப்ப வந்துட்டு சாண்ட்னருக்கு அந்த இஷ்வோதி நல்லா போட்டுட்டு இருந்தாரு, இப்ப இஷ்வோதி சரியா போட மாட்டேன்றாரு. இப்ப எப்படின்னா சாண்ட்னர் அப்படியே வெறுப்பேத்துவாரு, உங்களுக்கு அப்படியே தூக்கி ஆத்தி போட்டு அந்த பக்கம் அடிக்க போயிட்டு விக்கெட் விழுந்துரும். இப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுக்கிறாரு, பட் இட் ஸ்டில் ஐ வுட் சே இட்ஸ் a lottery. Okay, you are not going to lose your sleep against Sachin Ravindra. McConkey is a defensive good bowler. Larry Phillipsum பாத்தீங்கன்னா உங்களுக்கு defensive good bowler. சோதி வந்து ஒரு genuine wicket taker. மைக்கேல் பிரேஸ்வோல சொல்றேன், சுருக்குன்னு விக்கெட் எடுத்துருவாரு. இவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இப்ப மிட் 6 ஓவர்ல ஒரு 56க்கு நோலாஸ் வந்துட்டாங்கன்னா சாட்டரே பிடிச்சி நொறுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க மாட்டிப்பாங்க அவங்க. That is where their weakness really lie, and they totally reliant on the power play with both batting and bowling. அதனாலதான் அவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னன்றது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனாலதான் I'm giving a big edge on India. It's absolutely no disrespect to your team which played on tough conditions in Sri Lanka and they've beaten the only unbeaten team in the tournament. அவங்க தான் தோக்கடிச்சு வந்திருக்காங்க. My respect for New Zealand, but India will have it easy. என்னோட ஃபைனல் டேக்அவேஸ் என்னன்னா, as Peter rightly said, New Zealand should have very good power play with the bat and the ball to stand a really good chance. An ideal case scenario on the contrary to what Peter is saying. So 2 பக்கமா வச்சுக்கலாம். நானா இருந்தேன்னா ideal case scenario if I'm New Zealand is to bowl first, utilize the conditions that will do a little bit. இல்ல சும்மா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இந்த நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கேமும் பாரு, அதே அந்த கேம்லயும் பால் இனிஷியலா விக்கெட் விழுது, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காக்கு விக்கெட் பயங்கரமா இருந்தது செகண்ட் ஹாஃப்ல, போட்டு வெதுப்பிட்டாங்க. So likewise I would think கொஞ்சம் போல் படி. இந்தியாவுக்கு சொல்ல மாட்டேன், இந்தியாவுக்கு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடி, இன்ஃபேக்ட் டாஸே வேணாங்கிற இந்த மேட்சுக்கு. நியூசிலாண்டா இருந்தா மேட் ஹென்ரி, ஜேமிசன், நீ சொல்ற கணக்குல ஜேக்கப் டஃபி, if they can create dent with the new ball, இந்தியாவை கொஞ்சம் பிரஷர்ல தள்ளி ஒரு 180 190ல புடிச்சா they will have a reasonable chance. இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா 220 210க்கு மேல போர்ட்ல போட்டேன்னா you have a good chance.
New Zealand really need to have everything going their way to take on this Indian juggernaut. When I say juggernaut, it truly is a juggernaut. பேட்டிங்லாம் ஒரு நாக் அவுட் கேம்ல வந்து 255 ரன் அடிக்கிறாங்க. ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம. யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு கேம், பிக் கேம்னா ஏன் வந்து போலிங் போடுவாங்கன்னா டீம்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஆடுவியா, ஒரு 2 ஓவர் தப்பிக்க முடியுமா? T20 கிரிக்கெட்ல 2 ஓவர் தப்பிச்சுட்ட, மெதுவா இன்டென்ட் இல்லாம ஆட்டாங்கனாலே கேம் க்ளோஸ். அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. இந்தியா சொல்லிட்டாங்க, ஏய் அடிச்சு உரிக்க போறோம், அதுல சந்தேகமே கிடையாது, we are going for itன்றாங்க இந்தியா. இந்த மாதிரி ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல ஃபைனல்ல டு கம் அப் அகேன்ஸ்ட் இஸ் நாட் ஈஸி. ஐ ஹோப் இந்தியா டோன்ட் புட் பிரஷர் ஆன் தெம்செல்ஸ். அவ்வளவுதான். அதுதான் நியூசிலாண்டோட பெஸ்ட் சான்ஸ். நியூசிலாந்து பிரஷரே போட்டுக்க மாட்டாங்க. அவங்க ஊர்ல என்ன பண்ணாலும் பிரஷர் கிடையாது. ஜாலியா வி கேம் டு த ஃபைனல்ஸ் கையை தூக்கிட்டு போயிடுவாங்க. தட் குட் பி நியூசிலாந்து ரிலீஸ். All in all, I am looking forward to an Akshar Patel versus a Finn Allen contest. And I really hope, as always, Akshar Patel says, hey, நான் தான் இருக்கேன்ல, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டுருவேன்ல அப்படின்னு அதை காட்டணுங்கிறது என்னோட ஆசை. தட்ஸ் மை மேனிஃபெஸ்டேஷன். நீங்களும் என்ன பண்ணுங்க, ஓரியோட மைக்ரோ சைட்ல போயிட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அவர் சொன்ன மாதிரி கூட்டு பிரார்த்தனைன்னு கேள்விப்பட்டது இல்லையா? எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. லெட்ஸ் ட்ரீம் டுகெதர். அண்ட் ஆப்வியஸ்லி என்னது, ஒரு செகண்ட் ப்ரொடியூசர் ஏதோ கிண்டல் பண்றாரு, சஞ்சு அடிப்பாரா அப்படின்னு கேக்குறாரு. சஞ்சு கண்டிப்பா அடிப்பாரு. சஞ்சுக்கு ஒரு நாக் பெண்டிங். என்ன தெரியுமா பெண்டிங்? 300 சொன்னேன், 200 அப்படியே லைட்டா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 100 அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா. மேட் ஹென்ரியை தாண்டினா போதும். ஜாஃபர் ஆர்ச்சரை போன மேட்ச் தாண்டி 100க்கு செட் பண்ண மாதிரி மேட் ஹென்ரியை தாண்டினார்னா போதும். சாண்ட்னரும் நல்லா போட்டிருக்காரு சஞ்சுக்கு அகேன்ஸ்டா. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம் குட் பேட்டில்ஸ். நீங்களாம் மறந்துடாதீங்க, போய் தயவுசெய்து மைக்ரோ சைட்ல போடுங்க. எல்லாரும் சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல கப்பை தூக்குவோம். ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணுவோம். ஹிஸ்டரியை மேக் பண்ணுவோம். As always, like Rohit has been saying, and let's go get it done. சாம்பியன்ஸ் வாட்ச் இத்துடன் நிறைவடைகிறது. brought to you by Oreo. மேட்ச் முடிஞ்ச உடனே ரிவ்யூ பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.